மச்சான் இப்போ நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹாலிவுட் லெவலில் விஎஃப்எக்ஸ் சிஜிஐலாம் பண்ண முடியுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. பட் அதை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுற விதமாக இன்றைக்கி நம்ம ராமாயண படத்துடைய ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வீடியோவை இன்றைக்கி வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வீடியோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கா இல்லையா அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? மச்சான், இந்த கிளிம்ஸ் வீடியோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட விஷயத்த ப்ராமிஸ் பண்ணுது. ஏன்னா இந்த ராமாயணத்தோட கதை உங்களுக்கு, எங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதோடைய கதை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம மேக்கர்ஸ் இந்த கதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் நம்ம எல்லா ஆடியன்ஸுமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கிளிம்ஸ் வீடியோவில் நம்மளுடைய ராமர் கேரக்டரும் அண்ட் நம்ம ராவணனுடைய கேரக்டரையும் ரெண்டு பேரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியுது. அண்ட் இந்த படத்தோடைய பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 835 கோடி ரூபா இந்த படத்தோடைய பட்ஜெட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை ரெண்டு பார்ட்டில் டிவைட் ஆகி வரும். ஒன்று நம்மளுடைய 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் 2027 அதோடைய செகண்ட் பார்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பட்ஜெட் போட்டு பண்ணுற படத்தில் எல்லாருமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். அண்ட் அது கூடவே இந்த படத்தோடைய ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ஸ் நாரிஸ் தான் இந்த படத்தோடைய ஸ்டண்ட்டை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய ஸ்டண்ட்ஸ் நீங்கள் மேட் மேக்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவருடைய ஸ்டண்ட்ஸ் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்ன்றதுல எந்த வகையான சந்தேகமே இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸில் நீங்கள் டோட்டலாகவே அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த படத்தை எந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு போகிறாங்கன்றத அந்த ஒரு வீடியோ மூலியமாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அவங்களுடைய விஷனே. அண்ட் இந்த படம் டோட்டலாகவே ஐஎம்எக்ஸ்க்காக தயாரிக்கப்பட்டிருக்கு. பட் நீங்கள் ஒரு நார்மல் தியேட்டரில் பார்த்தா கூட இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் தான். பட் அவங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ் என்னன்னா இந்த படம் ஐஎம்எக்ஸில் ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணணுன்றது தான். அண்ட் இவ்வளோ பெரிய படத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னா இது கூடவே இதோடைய மியூசிக்கும் அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மேக்கர்ஸ் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஹான்ஸ் ஜிம்மர் இவங்க ரெண்டு பேருமே ஹான்ஸ் ஜிம்மர் ஹாலிவுட்டில் பெரிய மியூசிக் டைரக்டர்னா நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான். பட் இந்த தடவை இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருடைய மியூசிக்குமே நம்மளுக்கு கேட்க கிடைக்கும் மச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ ஒர்க் எல்லாத்தையும் சமாளிக்கிறது நம்ம டிஎன்இஜி கம்பெனி. ஏற்கனவே நம்ம சங்கர் சாரோடைய 2.0 படத்துலையும் அவங்களுடைய விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அது கூடவே அவங்க இது வரைக்கும் 8 ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த இன்செப்ஷன், பிளேட் ரன்னர், டியூன் படம் வந்துச்சுல, இந்த மாதிரி எல்லா படத்துலையுமே அவங்க சிஜிஐ விஎஃப்எக்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை அவங்களுடைய டீம் அப்பும் ஒன் ஆஃப் த சாலிட் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எல்லாமே கொண்டு வரும்ன்றதுல எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக இந்த படத்தோடைய டைரக்டர் நிதேஷ் திவாரி. அவருடைய படங்கள் கண்டிப்பாக வந்தாலே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லும். ஏன்னா அவருடைய ரெக்கார்டு இது வரைக்கும் யாராலையுமே இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் உடைக்கவே முடியல. அவர் அமீர் கானை வச்சு டைரக்ட் பண்ண தங்கல் படத்தோடைய ரெக்கார்டு 2000 கோடிக்கு மேலே அவங்க கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரெக்கார்டை இப்போ வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண முடியல. 135 கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை எடுக்கிறவன் அந்த படத்தை கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய நம்பரை செட் பண்ணுன்றது தான் நினைப்பான். அப்போது கண்டிப்பாக இந்த படம் 3000 கோடி ரூபாய் க்ராஸ் பண்ணுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அப்படி நீங்கள் நம்ம ராமாயண படத்துடைய கிளிம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.